உங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து உங்களுடைய பெற்றோராகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, நிறைய நல்ல பழக்கம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி இருக்கணும், இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி பண்ணணும், இதில் பண்ணக்கூடாது. அதுவும் உங்களை ஒரு நல்ல பையனாக ஒரு நல்ல பொண்ணாக மாற்றுறதுக்கு நிறைய விதமான நல்ல பழக்கங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நல்ல பழக்கங்கள் நல்லதுக்காகவும் இருக்கும். ஆனால் சில நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு கெட்டதையும் பாதிப்பையும் தொந்தரவையும் கூட ஏற்படுத்தும். இந்த வீடியோ முக்கியமாக ஒரு 5 வகையான நல்ல பழக்கங்கள் எப்படி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது, உங்கள் லைஃப்பில் எப்படி தொந்தரவு கொடுக்குது, எப்படி இந்த நல்ல பழக்கங்கள் கெட்டதாக உங்களுக்கு மாறி பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான 5 விஷயங்கள் சொல்ல போகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோங்கள் பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நல்ல பழக்கம், உங்களுக்கு கெட்டதை கொடுக்குற முதல் நல்ல பழக்கம், ஆல்வேஸ் பீயிங் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. எல்லா டைம்லேயும் எல்லா நேரங்கள்லையும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும், பாசிட்டிவான தாட்ஸே வரணும், பாசிட்டிவாகவே இருக்கணும்னு நினைக்கிறது. பாசிட்டிவாகவே இருக்க முடியாது, நெகட்டிவ் தாட்டும் கலந்து தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கணும். நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நினைக்கணும். சில தவறான அபிப்பிராயங்களோடய நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே வராதே, நெகட்டிவ் தாட்ஸும் கலந்து தானே வந்துட்டுருக்கும், அதுவும் மாறி மாறி தானே வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பாசிட்டிவ் தாட்ஸும் வரும், நெகட்டிவ் தாட்ஸும் வரும். கம்ப்ளீட்டாக நம்மளால் பாசிட்டிவாகவே இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாதுன்னு பாசிட்டிவாகவே இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா, அதுவே உங்கள் மனசு கஷ்டமாகவும் பாதிப்பையும் மனப்பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறது, ஒர்க்கிங் டூ ஹார்டுன்னு சொல்கிறது. வேலை பார்க்கணும், எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷன் வேணும், ஒர்க் பண்ணணும், ஓகே. ஆனால் சில பேர் ஒர்க்கஹாலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி ஆல்கஹாலிக்ஸ் இருக்காங்களோ, எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ், ஒரு மது பழக்கமோ போதை பழக்கமோ அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எப்படி இருக்காங்களோ, சில பேர் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. ஓவர் ஒர்க்கிங் பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒர்க்கஹாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க்கஹாலிக்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, தன்னை அதிகமான நேரத்தில் வேலையில் ஈடுபடுத்திக்கிட்டு தூங்காமல் சாப்பிடாமல், தூக்கம் குறைஞ்சிரும், சாப்பாடு குறைஞ்சிரும், மனசு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடும். இதனாலேயே மன அழுத்தம் மனப்பதட்டம் ஏற்படும். ஏற்கனவே சொன்னது, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் தாட் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது, ஓவர் ஒர்க் பண்ணியும் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு, மூடை கெடுத்துக்கிட்டு, மனசு கெடுத்துக்கிட்டு, சாப்பாடு கெடுத்துக்கிட்டு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வது, ஓவர் பர்ஃபெக்ஷன். எப்பயுமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ரொம்ப நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆர்டராக இருக்கணும், கரெக்டாக அரேஞ்சிங்கில் இருக்கணும். இப்படி இல்லைன்னா கெட்டது நடந்துடும், இப்படி இல்லைன்னா ஏதாவது பாதிப்பாகிடும், இப்படி இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஓசிபிடின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். இவங்க மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்குது. இது ஒரு நல்ல பழக்கம் தானே சார். க்ளீனாக இருந்தால் நல்லது, பர்ஃபெக்ஷனாக இருந்தால் நல்லது, நீட்டாக இருந்தால் நல்லது, பங்க்சுவலாக இருந்தால் நல்லது அப்படின்றது அதிகமாகும் போது, அதையே எய்மாக பிடிச்சிட்டு இருக்கும்போது அது நிச்சயமாக மன பாதிப்புகளை ஏற்படுத்தும். 4வது விஷயம், கான்ஃப்ளிக்ஸை அவாய்ட் பண்ணுறது, விமர்சனங்களை அவாய்ட் பண்ணுறது. மற்றவங்க யாரும் என்னை கெட்டது சொல்லிடக்கூடாது, யாரும் என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது, ஒரு பழிச்சொல் வாங்கிடக்கூடாது, ஒரு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும், சரியாக நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணுறது. நீங்கள் என்ன கரெக்டாக பண்ணாலும் தப்பு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ சரியாக நடந்துக்க முயற்சி பண்ணாலும், எவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணாலும் உங்களை மட்டம் தட்டுவாங்க, உங்களை தாழ்த்தி பேசுவாங்க, உங்களை பற்றி கிசுகிசு பேசுவாங்க, உங்களை தப்பாக்குவாங்க. உங்களை பற்றி 10 பேர் இருக்காங்கன்னா நிச்சயமாக இப்போ 9 பேர் நல்லது சொன்னாலும் யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி கெட்டது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் ரொம்ப சரியாக எல்லாரையும் திருப்திப்படுத்திகிட்டு இருக்க முடியாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு கெட்ட பேர், ஒரு பழிச்சொல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம தாங்கிட்டு தான் போகணும். ஸோ இது பண்ணால் கெட்டது நடந்துடுமோ, அது பண்ணால் தப்பு வாங்கிடுமோ, இது பண்ணால் கெட்ட பேர் வாங்கிடுமோன்னு நீங்கள் தவிர்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதை எதிர்கொண்டு தான் போய் ஆகணும். அவங்க என்ன கெட்டது சொல்கிறாங்க, தப்பு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம்.
தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே, மாற்றிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க விமர்சனங்கள் தவிர்த்து நம்ம வாழ்ந்துட முடியாது, அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ இதுவும் கூட ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் அதனால் இந்த மாதிரியான கெட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5வது விஷயம், ஆமாம் சாமி போடுற நபர்கள், ஆமாம் போடுற நபர்கள், எஸ் பர்சன்ஸ். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிவிடுவாங்க, எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க. நோ சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க, நோ சொன்னால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினச்சிருவாங்க. இப்போ ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு நபராக இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ளே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறது, எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுறது. அப்போ தான் நம்மளை நல்லா பார்ப்பாங்க, நல்லதாக சொல்லுவாங்க, நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நம்ம பெஸ்ட்டாக இருக்க முடியும். எல்லாத்தையும் வாங்கி 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 வச்சுக்கிறது, எல்லா வேலையிலையும் செய்ய முற்படுறது. இந்த எஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்ல பழக்கம்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவே பாதிப்பை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு சுமைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துரும், அது மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துரும், பாதிப்பை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 விதமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்னாக்கா 5 வகையான இந்த நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு பாதிப்பையும் கெட்டத்தையும் சில சமயம் உங்களை மன அழுத்தத்துக்குள்ளும் கொண்டு போய் செல்லும். இது நிச்சயமாக அது உங்களுக்குள்ளே ரிலேட் ஆகும்னு நம்புகிறேன். ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, இதில் எதெல்லாம் நீங்கள் நல்ல பழக்கம்னு நினச்சிட்டு நீங்கள் பாதிப்புக்குள்ளானீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான விஷயங்கள் நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, ஓவர் பாசிட்டிவ், ஓவர் ஒர்க்கு, ஓவர் பர்ஃபெக்ஷன், கான்ஃப்ளிக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், விமர்சனங்களை அவாய்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி எஸ் போடுற பர்சன்ஸு யாருக்குங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.